நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்குங்க. அதாவது நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து வீரா கிட்ட பேசி, பேசி அவங்க மனச வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. கடைசியில பார்த்தா வீராவே கிட்டத்தட்ட நம்ம வந்து பேசாம அங்கேயே போய் இருந்துரலாம் அப்படிங்கிற மாரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும்போது சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ராகவன் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வீட்டுக்கு வெளியிலேயே அலைஞ்சுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து கார்த்திக் வந்து வராரு. "அண்ணா என்னண்ணே வெளியிலேயே அலைஞ்சுகிட்டு இருக்க? வாண்ணே அப்பா தான் போயிருக்கார்ல, கண்டிப்பா கூட்டு வருவாருண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லடா என்னால வந்து அவள பார்க்காம இருக்க முடியல. அவ நெனப்பாவே இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆனா என்னண்ணே போய் 2 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள இப்படி இளைச்சிட்ட. சப்போஸு பெர்மனன்ட்டா அப்படின்னு சொல்றாங்க." "ஏய் அதெல்லாம் அவ போமாட்டாடா. தெரியும்டா அவ கண்டிப்பா வருவாடா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாதண்ணே. நீ வந்து அண்ணி மேல வச்சிருக்கிற காதல் வந்து உங்கள கண்டிப்பா சேர்த்து வைக்கும். அப்பா வந்து அண்ணியோட தான் வரப்போறாங்க" அப்படிங்கிற மாரி கார்த்திக் சொல்றாங்க. டக்குன்னு கார் வந்து வர்ற மாரி காட்டுறாங்க. பார்த்தா உள்ள இருந்து வந்து இறங்குறாங்க. நம்ம கண்மணி அதுக்கடுத்து எல்லாருமே இறங்கி வராங்க. அத பார்த்த உடனே தான் ராகவனுக்கு வந்து பெருமூச்சு வருது. உடனே ராகவன் வந்து கண்மணி கிட்ட வந்து பேசுறாங்க. "கண்மணி உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. நீ எப்படி என்னை பார்க்காம இருந்த?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "எனக்கும் அப்படித்தாங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் நினப்பாவே இருந்துச்சு. நான் ஆளு தாங்க அங்கே இருந்தேன். ஆனால் நினப்பெல்லாம் இங்கே தாங்க இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன ஏதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதான கண்மணி எனக்கு தெரியும். நீ என்னை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எப்படிங்க உங்கள் தம்பியால் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடியுது?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் ராகவன் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. "சாரி கண்மணி, மன்னிச்சிரு. என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு நான் காரணமாக இருந்துட்டேன். மன்னிச்சிரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அதுக்காக? என்னங்க உங்கள் தம்பி இப்படி பண்ணுறான்? ஒரு பிடிக்காத பொண்ணை மணமேடையில் வச்சு இத்தனை பேர் முன்னாடி தாலி கட்டுதான் பொறுக்கி தாங்க அப்படி பண்ணுவான். உங்கள் தம்பி என்ன பொறுக்கியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சாரி கண்மணி மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சாரி கேட்டாலாம் ஆகுமாங்க? ஆல்ரெடி வந்து எங்கள் அண்ணனை வந்து கொன்னுட்டான். இப்போ பார்த்தா என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்போ பார்த்தா எங்கள் வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. "சாரி கண்மணி, இதுக்கு வேறு இதுக்கு உனக்கு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வா வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம கண்மணி ராஜேஷோட அம்மாவும் பேசுகிறாங்க. "என்னடி உன் புருஷன் பேசுகிறத பார்த்து மனசெல்லாம் மாறிட்டியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு நான் மனசு மாறுற ஆளே கிடையாது. கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தை பழிவாங்காமல் விட மாட்டேன். 3 அண்ணன் தம்பிகளும் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு அடிச்சுக்கிட்டு தலை தெறிக்க தான் ஓட போகிறாங்க. ஓட விட போகிறேன் நான் வந்து" அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து அங்கே வீராவையும் நம்ம மாறனே தான் காட்டுறாங்க. "அத்தா எதுக்கு அத்தை வெளியில் இருக்க? பேசாமல் நீ வீட்டுக்கு போ. இங்கெல்லாம் உன்னால் இருக்க முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் நான் என்னடா சபதம் எடுத்தேன்? இந்த வீட்டை விட்டு கிளம்புனா நான் வீராவோட தான் கிளம்புவேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி என்னால் போக முடியும்? என்னாலாம் போக முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாரு அத்தை, உனக்கு ஒத்த வாய் சோறு கூட போட மாட்டாங்க. பார்த்துக்கோ. என்ன மாதிரி நீ கஷ்டப்படாத" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் நான் சின்ன வயசுலேருந்து பட்டினியும் பசியுமா கிடந்து கஷ்டப்பட்டுருக்கேன்டா. எனக்கெல்லாம் இது ஒரு காரணமே கிடையாதுடா" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி சொல்கிறாங்க. "சரி சொன்னா கேட்க மாட்டேன். நீ என்ன பண்ணுறது?" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். "சரி என்னைய தான் நீ தான் வீட்டுக்கு போன்னு சொல்கிறல. நீ எதுக்கு இங்கே கிடக்க? நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அத்தை என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன அன்னைக்கு? வந்தால் வீராவோட தான் வரணும்னு நீ என்கிட்ட சொன்னேன். அதனால தான் நான் அந்த வீட்டில் வந்து இங்கே இருந்தால் என் முகத்தை பார்த்து பார்த்து வீராவுக்கு வந்து மனசு மாறிடும், என் கூட வந்துடுவான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் மனசு மாறுற ஆள் மாதிரி தெரியல. கடைசியில் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "டேய் நீ ஒன்றும் கஷ்டப்படாத. இருடா நான் போய் வீரா கிட்ட வந்து பேசுகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ ஒன்றும் பேச வேண்டாம். அவட்ட பேசுனாலும் அவள் மனசு மாறுற மாதிரி கிடையாது. அவள் வந்து வேறு கேரக்டரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் இருடா, யாராக இருந்தால் என்னடா, நான் சொன்னால் வந்து வீரா கண்டிப்பாக கேட்பான். நான் இப்போ பாரு அவளை போய் பேசி சமாதானப்படுத்தி கூட்டு வரேன் பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லி சபதம் விட்டுட்டு வள்ளி வந்து உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. "அத்தை நீ சொன்னால் கேட்க மாட்டே, போய் வாங்கி கட்டிட்டு வா" அப்படிங்கிற மாதிரி மாறன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வீரா வந்து ஹாலில் இருக்காங்க. "அம்மாடி வீரா, தலைவலியெல்லாம் சரியாயிடுச்சாம்மா? இப்போ ஓகே தானே?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "எனக்கெல்லாம் தலைவலியெல்லாம் ஒன்றும் கிடையாது வள்ளியம்மா. நான் சும்மா தான் சொன்னேன். நான் இப்படி இப்போ பொய் சொல்கிற கேரக்டரே கிடையாது. வேறு சூழ்நிலை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி வீரா, எனக்கு வந்து எல்லாமே புரியுது. சரி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரி வீரா, நீ எதுக்கு இப்போ இங்கேயே இருக்க? வா அங்கே வா. அங்கே வந்து மாறன் கூட சேர்ந்து வாழு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன வள்ளியம்மா நீங்களும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவன் என்னைய மீறி என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். வந்து சேர்ந்து வாழ்னா எப்படி வாழ முடியும்? ஒரு 2 பேருக்கு பிடிச்சா தான் அது வந்து கல்யாணம். ஒருத்தன் மட்டும் தாலி கட்டினா அதுக்கு பேர் கல்யாணமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லைம்மா நீ வந்து வாழு, கொஞ்ச நாள் வாழு, உனக்கே பிடிக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். இதுதான் எங்கள் வீடு. எங்கள் அம்மா கூட இத்தனை நாளாக எப்படி இருந்தனோ கடைசி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அங்கே வர்ற மாதிரி இல்லை" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க. "இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படிம்மா? நீ அங்கே வரணும். உன் கூட அவன் அவன் எவ்வளோ திருந்திட்டான் பார்த்தியா? அவன் வந்து நீ சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து சரக்கு அடிக்கிறது இல்லை. வீட்டுக்கு வந்து டயத்துக்கு கரெக்டாக வந்துடுறான். வந்து வாழுமா அவன் கூட" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எப்படி உங்கள் மகனை திருத்துறதுக்காக நான் அங்கே வரணுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அவனை திருத்துறதுக்காக நீ அங்கே வர சொல்லலாமா?
நீ வந்து வந்து வாழ தான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் வந்து வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா கோவப்பட்டு பேசிடுறாங்க. அதை கேட்ட வந்து நம்ம வீராவோட அம்மா வந்து ஏய் வீரா என்னடி பேசுகிற, என்ன இருந்தாலும் அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாரி வள்ளியம்மா கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வீரா நீ வரவே வேணாம், ஆனால் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதா இல்லை, நான் வந்து இந்த வீட்டுக்கு வெளியிலே தான் இருப்பேன், என்றைக்கு நீ இந்த என் கூட அந்த வீட்டுக்கு வர்றையோ அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இந்த வள்ளியம்மா வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து ரொம்ப வள்ளியம்மாக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து அங்கே ஹாலில் வந்து நம்ம ராமச்சந்திரன் வீட்டிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி என்ன முடிவு எடுத்திருக்க வீரா பற்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதான் தெரியல மாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உங்கள் குடும்பத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன், அதாவது வீரா பண்ணது மாறன் பண்ணது வந்து பெரிய தப்பு, அதனால் வந்து நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் குடும்பத்தில் பேசி என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கிட்டு நம்ம வீராவோட வீட்டு பக்கம் வந்து மழை வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஏய் சொல்கிறத கேளு அத்தா, நீ வந்து வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் மழை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நம்ம வீராவை கூட்டு போகாமல் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.